இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் அலீம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். பிறந்தவுடன் சோதனை. பல ஆண்டுகள் கழித்து வயதுகள் தளர்ந்ததற்கு பிறகு குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்ற நிலைமை வந்தவுடன் கிடைத்த குழந்தை கிடைத்தவுடன் சோதனை. இந்த சோதனை நபி இப்ராஹீமே உன் மனைவியாகிய ஹாஜர் அவர்களையும் குழந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹீம் இஸ்மாயிலையும் அழைத்துக் கொண்டு யாரும் இல்லாத பொட்டல் காடாகிய ஒரு ஊருக்கு அழைத்து சென்று விட்டு வந்து விடுங்கள் பலஸ்தீனை நோக்கி. ஏன் யா அல்லாஹ், ஏன் அழைத்து செல்ல வேண்டும்? எப்படி தனியாக இருப்பார்கள்? எப்படி என் குழந்தை வளரும்? என் கண்காணிப்புள் இல்லாமல் எப்படி என் குழந்தைக்கு செல்வம் கிடைக்கும்? இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரையும் இஸ்மாயில் அவர்களையும் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லக்கூடிய வழியில் அவர்களும் எதுவும் கேட்கவில்லை, மனைவியும் எதுவும் கேட்கவில்லை. மக்கா பொட்டல் காடு, எந்த வசதியும் இல்லாத, எந்த வாகன தொடர்புகளும் இல்லாத இடம், எந்த விவசாய நிலங்களும் கிடையாது, தண்ணீருக்கும் வழி கிடையாது. விடுகிறார்கள் ஹாஜரையும் இஸ்மாயிலையும் அலைஹிஸ்ஸலாம். விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவும் சொல்லாமல் செல்கிறார்கள். ஹாஜர் கேட்டார்கள், என் கணவரே இங்கே விடுகிறீர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? பதில் சொல்லவில்லை. என்ன செய்வோம்? பதில் சொல்லவில்லை. உணர்ந்தார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இது இவர்களுடைய முடிவல்ல, ரப்புடைய முடிவு. கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, என் கணவரே இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தது அல்லாஹுவா? திரும்பி சொன்னார்கள், நஅம். அவ்வளவுதான். ஃபஇதன் லா யுதையுனா, அப்படி என்றால் என் இறைவன் எங்களை கைவிட மாட்டான், சொல்லுங்கள். யாருக்கு இருந்த நம்பிக்கை? இப்ராஹிம் பார்த்து வளர்த்தவர்கள் அல்ல. திருமணம் முடித்து சில ஆண்டுகள், ஆனால் உள்ளத்தில் பதிந்த ஈமான் வெளிப்பட்டது. என் கணவரே, அல்லாஹ்வின் கட்டளையா? அல்லாஹ் எங்களுக்கு துணை இருப்பான், செல்லுங்கள். ஏன் இந்த நம்பிக்கை எமக்கு இல்லை? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் வட்டி இல்லாமல் தான் வியாபாரம் செய்வேன், வட்டியை கலக்க மாட்டேன். எது நஷ்டமானாலும் எது லாபமானாலும் என் வயிற்றுக்கு சோறே கிடைக்கவில்லை என்றாலும் ரப்பின் கட்டளையை மீற மாட்டேன். ஏன்? இந்த நம்பிக்கை இல்லை. என் கணவர் ஹலாலான வழியில் சம்பாதித்தால் போதும், ஹராமான வழியில் சம்பாதிக்க தேவையில்லை. அதன் மூலமாக எங்களுக்கு தங்கம் கிடைக்கவில்லையா? பரவாயில்லை. அதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்திற்கு வருமானம் இல்லையா? 3 வேளை உணவில்லையா? பரவாயில்லை. என்ற நிலைமைக்கு ஏன் எங்களுடைய பெண்கள் இன்னும் தயாராகவில்லை? ஹிஜாபை தான் அணிவேன், அதற்காக என் தொழில் சென்றாலும், என் ஊர் என்னை எதிர்த்தாலும், இந்த உலகம் என்னை புறக்கணித்தாலும், என் கல்லூரி என்னை புறக்கணித்தாலும் இதை விட்டு நான் விலக மாட்டேன். என் இறைவன் ஒருவன் போதுமானவன், அவன் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை ஏன் என்னுடைய முஸ்லிம் பெண்களுடைய உள்ளத்தில் இன்னும் இறங்கவில்லை? முகத்தில் தாடியோடு தான் இந்த பூமியில் வாழ்வேன், வேலைக்கு செல்லும் பொழுதோ, திருமணத்திற்கு தயாராகும் பொழுதோ, யாருக்காகவும் எதற்காகவும் அதை விட்டு நான் விலக மாட்டேன். இது இருந்தால், வேலை கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ். வேலை இதற்காக கிடைக்கவில்லை என்றால், திருமணம் இதற்காக நடக்கவில்லை என்றால், என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற உறுதிக்கு ஏன் என்னுடைய முஸ்லிம் வாலிபர்கள் இன்னும் தயாராகவில்லை? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கணவன் செல்கிறார், குழந்தை அழுகிறது, பசியாது. ஆனால் கொடுப்பதற்கு எந்த உணவும் இல்லை ஹாஜருக்கு. பால் மடி வற்றிவிட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் ஹாஜர் ஓடுகிறார். சஃபா மர்வா 7 தொங்கோட்டங்கள். அல்லாஹு அக்பர். ஒரு நபிக்கு பிறந்த குழந்தை அல்ல ஹாஜர், ஒரு அரசவையில் வேலை பார்த்த அடிமை பெண். ஆனால் அந்த அடிமை பெண்ணின் உள்ளே இருந்த ஈமான்
இந்த உலகம் அழியும் வரை வாழக்கூடிய மக்கள் ஹாஜரை பின்பற்ற வேண்டும். சஃபா மர்வாவில் ஏறி ஓடுங்கள். கோடான கோடி லட்சம் லட்சம் உலகம் அழியும் வரை அந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கும் பாதங்களால் ஹாஜர் என்ற பெண் செய்த ஒரே அமலின் காரணமாக. அல்லாஹு அக்பர். அலைஹிஸ்ஸலாம். என்ன மார்க்கம், என்ன தீன்! இந்த தீனுக்கு நிறமோ, இந்த தீனுக்கு அழகோ, இந்த தீனுக்கு செல்வமோ எதுவும் தேவையில்லை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் ஒன்றுதான் அளவீடு இந்த தீனை பின்பற்றுவதற்கு. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி அழைகிறார்கள். அல்லாஹ் அனுப்புகிறான் மலக்கை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதத்தில் இருந்து தண்ணீர் ஊற்று பீரிட்டு வருகிறது. எது அது? ஜம்ஸம். சுப்ஹானல்லாஹ். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வந்து அதை தடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாஜர் மட்டும் அந்த சிவற்றை, அந்த தடுப்பை இடவில்லை என்றால் இந்த பூமி முழுக்க ஜம்ஸம் ஆறாக ஓடி இருக்கும். அல்லாஹு அக்பர். ஒரு பெண்ணின் அழைப்பு ஈமானோடு அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையோடு அழைத்ததால் உலகம் அழியும் வரை வற்றாமல் ஓடக்கூடிய ஜம்ஸமை அல்லாஹ் உருவாக்கினாள் என்றால், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வுடைய கட்டையில உறுதியா இருந்தா 1000 திர்ஹம், 2000 திர்ஹம், 3000 திர்ஹம் என்ன கோடான கோடிகளும் உங்களுடைய காலுக்கு கீழ் வரும் என்ற நம்பிக்கையை வையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியை தருவானாக. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமை விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பி செல்கிறார்கள். செல்லக்கூடிய வழியில் அழைக்கிறார்கள் அல்லாஹுவை. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. ரப்பே, உன் கண்ணியமிக்க அந்த இடத்தின் பக்கம் என் குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் விட்டுவிட்டு வந்து விட்டேன். எந்த விவசாயமும் அங்கே இல்லை. ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்களை தொழுகை நிலைநிறுத்துவதற்கு நீ ஆக்கு. ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத். என் ரப்பே, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். மக்களுடைய உள்ளங்களை அந்த இடத்தை நோக்கி நீ திருப்புவாயாக, அவர்களுக்கு உணவளிப்பாயாக. லஅல்லக்கும் யஷ்குரூன், அவர்கள் அதன் மூலமாக நன்றி செலுத்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதீ வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். இவ்வளவு முதுமையிலும் எனக்கு குழந்தை இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த உனக்கே எல்லா புகழும். இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, என் இறைவன் துஆக்களை அங்கீகரிப்பான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ், ரப்பே, என்னை தொழுகையை நிலைநிறுத்துவனாக ஆக்கு. வமின் துர்ரியத்தி, என் சந்ததிகளையும் தொழுகை நிலைநிறுத்துமாறு ஆக்கு. ரப்பனா வ தகப்பல் துஆ, என் துஆவை அங்கீகரி. ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா ரப்பே, எங்களுடைய பெற்றோர்களையும் முஃமின்களையும் மறுமை நாளில் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. யார் கேட்கிறார்கள் சந்ததிகளுக்கு பிரார்த்தனை? யார் கேட்கிறார்கள் பிள்ளைகளுக்கு பிரார்த்தனை? கருவில் சுமக்கக்கூடிய தாய், வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பெற்றோர்கள் எத்துணை பேர்? யா அல்லாஹ், இந்த குழந்தை வெளியே வரும் பொழுது ஈமானோடு, லா இலாஹ இல்லல்லாஹோடு, ஆரோக்கியத்தோடு வெளியே வர வேண்டும். இது குழந்தை பிறந்ததற்கு பிறகு, யா அல்லாஹ், இந்த குழந்தையின் உள்ளத்திலே ஈமானை அதிகப்படுத்து, இஸ்லாமில் வாழச் செய், அதிலே மரணிக்கச் செய் என்று கேட்கக்கூடிய பெற்றோர்கள் எத்துணை பேர்? குழந்தை பிறந்த உடனே, யா அல்லாஹ், என் புள்ள டாக்டர் ஆயிரணும், யா அல்லாஹ், என் புள்ள இன்ஜினியர் ஆயிரணும், யா அல்லாஹ், கோடான கோடி சொத்துக்களை அவன் மரணத்துக்கு முன்னாடி குவிச்சிடணும், யா அல்லாஹ். மஆதுல்லாஹ், இயாது பில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை சீர்படுத்துவானாக. அடுத்த சோதனை. فلما بلغ معه السعي, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சஇ என்றால் ஒரு வயது, அழைத்தால் வருவான். மகனே என்று அழைத்தால் வருவான். என்னோடு வா என்றால் வருவான். இப்படி நடந்து அவன் வரக்கூடிய அந்த வயது சஇ. இந்த வயதை இப்ராஹிம் இஸ்மாயில் அடைந்தவுடன் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அவர்களுக்கு கனவை கொடுக்கிறான். என்ன கனவு? மகனை அறுக்கல். மகனை அறுப்பதாக, தான் பெற்றெடுத்த மகனை தன்னுடைய கரத்தில் அறுப்பதாக நபிமார்களின் கனவு. வஹி. என்ன செய்வது? யா ரப்,
நான் பெற்றெடுத்த மகனை நான் அறுப்பதா? இத்துணை வயதிற்கு பிறகு கொடுத்தாய், ஆனால் இப்போதே அறுத்து உன்னிடத்தில் எடுத்துக் கொள்வாயா? எப்படியா அல்லாஹ் கேட்டார்களா? சென்றார்கள். மறுபடியும் மக்காவை நோக்கி அழைத்தார்கள் மகனை. யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம், கனவில் பார்த்தேன், அன்னி அத்பஹுக், உன்னை அறுப்பதாக. ஃபன்துர் மா லா தரா, என்ன செய்ய வேண்டும் நான்? அறுப்பதா? என்னையா? தந்தையே உங்களுக்கு மனது வருமா? யார் வளர்த்த குழந்தை? ஹாஜர் வளர்த்த குழந்தை அலைஹிஸ்ஸலாம். என்ன நம்பிக்கை உள்ளத்திலே பதியப்பட்டிருக்கும் ஈமான் உள்ள பெண் வளர்த்த குழந்தைக்கு. அப்படியா? யா அபதி இஃஅல் மா துஅமர், என் தந்தையே, உன் இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துங்கள். பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை பார்ப்பீர்கள். ஃபலம்மா அஸ்லமா, இருவரும் அந்த கட்டளைக்கு பணிந்த பொழுது, வதல்லஹு லில் ஜபீன், முகத்தை புறமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கினார். ஏன்? இரக்கம் வந்துவிடக் கூடாது என் மகனின் கண்ணில் உள்ள அந்த ஈரத்தை பார்த்து. இன்னும் சில அறிவிப்புகளிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் தந்தையே, என்னுடைய முகத்தை பூமியில் படிய வையுங்கள். ஏன்? என்னுடைய முகத்தை பார்த்து இரக்கம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என் தந்தையே, அல்லாஹ்வின் கட்டளையை செயல்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ். அறுக்க தயாரானார். கத்தி கழுத்தின் அருகே வந்தது. وَنَادَيْنَاهُ أَيْ يَا إِبْرَاهِيمُ, இப்ராஹிமே, அல்லாஹ் அழைக்கிறான். இப்ராஹிமே, கனவை உண்மைப்படுத்தி விட்டாய். இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலியை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் அளித்த இந்த சோதனை தெளிவானது. ஏன் இந்த சோதனை? என் ஹலீலின் உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினான். அதை அறுக்குமாறு கட்டளையிட்டான். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சலாம் உண்டாகட்டும். வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், அவரின் புகழை மற்ற எல்லோர்களுக்கும் அல்லாஹ் விட்டான். இந்த உலகம் அழியும் வரை அவருடைய புகழை அல்லாஹ் நிலைக்கச் செய்தான். அதனால்தான் தூதருக்கு ஸலவாத்தை கூறும் பொழுது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். உதுஹியாவுடைய ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு, இந்த 10 நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த உதுஹியா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதுஹியா என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ யௌமுன் நஹர், யௌமுல் ஈத் அன்று அல்லது அய்யாமுத் தஷ்ரீக், அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய 11, 12, 13 இந்த நாட்களில் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக இந்த 3 விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான் உதுஹியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னா அத்தைனாக அல் கௌசர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியே கௌசர் என்ற தடாகத்தை உமக்கு வழங்குகிறான். அதனால் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வை தொழு, அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிடுங்கள். வன்ஹர் வஸ்பஹ், அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். இந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில உலமாக்கள் சொல்கிறார்கள், உதுஹியா என்பது வாஜிப், அதை விட்டால் பாவம். உதுஹியா வாஜிப், அது விட்டால் பாவம். ஆனால் ஜும்ஹூர் அஹ்லுல் இல்ம், உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டத்துடைய கருத்து என்னவென்றால், பெரும்பான்மையான உலமாக்களுடைய கூட்டத்துடைய கருத்து என்னவென்றால், உதுஹியா சுன்னா, விட்டால் மக்ரூஹ், விட்டால் வெறுக்கத்தக்கது. அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய இறுதி 10 ஆண்டுகளில் ஒருபோதும் உதுஹியாவை தாங்கள் கரத்தால் அறுப்பதை விடவும். இது சுன்னா, ஆனால் விட்டால் பெரும்பாவம் கிடையாது, வெறுக்கத்தக்கது. கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கு அல்லாஹ் வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு விலங்கு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பலியிட முடியுமோ அவர்கள் அறுத்து பலியிடலாம். ஒருவருக்கு ஒரு ஆடுதான்,
ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால், வசதி இருந்தால் அறுக்கலாம். அல்லது அந்த மாட்டை 7 பேர் பங்கு கொள்ளலாம். ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் 7 பேர் பங்கு கொள்ளலாம். இப்படி ஒரு ஆட்டை ஒருவர், மாடை 7 பங்காக வைக்கலாம், ஒட்டகத்தை 7 பங்காக வைக்கலாம். அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம், மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம். 2 ஆடுகள் 3 ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்லாஹ்வுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம். அந்த விலங்கினங்களுடைய சட்டம் என்ன? ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், 2வது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும், 3வது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், 6வது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது, அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது, அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது. ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால், தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உத்ஹியாவை அவர்கள் கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக. லை யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா, இதனுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதல்ல. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் அல்லாஹ்விடத்தில் சென்றடைகிறது. கண்ணியத்துக்குரியவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவு கூறும் பொருட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க கட்டளையிட்ட போது, நான் அறுக்க தயாராகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்காக தன்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று, யா அல்லாஹ் நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த யௌமுன் நஹர், யௌமுல் ஈதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இது ஒரு சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாஹ்விற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நியத்து வையுங்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன். என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன். கண்ணியத்துக்குரியவர்களை, சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது. நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது, உலமாக்களுடைய குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில். அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாம எடுத்துக் கொள்ளலாம், அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம், உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம். இதில் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது. ஆனால் 3 பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீஸிலிருந்து இஜ்திஹாத் அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த உலமாக்கள் இப்னு கையிம் போன்றவர்கள் 3 பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதுவும் சிறந்ததுதான். 1 பங்கு எமக்கு, இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு, இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம். அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம். இதில் எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் உலமாக்களை அணுகி அதை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறுதி 10 நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி 10 நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. இந்த நாட்களில் நோன்பு வைக்கலாமா? இதில் வரக்கூடிய 10 நாளில் 10வது நாள் நோன்பு வைப்பது ஹராம். ஏன்? ஈதுடைய நாள். இந்த 10வது நாளை தவிர வரக்கூடிய 9 நாளும் நோன்பு வைப்பது சுன்னாவா? முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இல்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிமன் ஃபில் அஷ்ர் கத்து. கொஞ்சம் குழப்பமா இருக்கும், புரிய முயற்சி. அல்லாஹ்வுடைய தூதர் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களும் ஒருபோதும் நோன்பு வைத்ததில்லை. யாருடைய அறிவிப்பு? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிதான். நஸை போன்ற கிரந்தங்களில் சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது, லம் யத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸியாம திஸ்இல் ஹிஜ்ஜா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாளும் எப்போதும் நோன்பு விட்டதில்லை. ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது? இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது, இரண்டையும் மறுத்து விடலாமா? உலமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பதை சொல்லுகிறார். இதான் ஃபஹ்மு ஃபில் இல்ம், இல்மை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை. எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், முதல் 2 அடிப்படைகள் புரிவது. முதல் அடிப்படை,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் 10 நாளும் துல்ஹஜ் மாதத்திலே நோன்பு வைத்ததில்லை. ஏன் 10 நாளும் ஒருவரால் நோன்பு வைக்க முடியாது? ஏன் 10ஆவது நாள் ஈத் வருகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் 10 நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்களே தவிர முதல் 9 நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லவில்லை. 10 நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது. அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது, கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அலா கவுலின் நஃபி. மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம். மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம், அங்கு உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார். ஒன்று பார்க்காமல் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உறுதிப்படுத்துகிறார்கள். உறுதிப்படுத்துபவர் மனதில் உறுதிப்படுத்த முடியாது, உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது. அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் 9 நாள் நோன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்த தரமுடையது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அதனால் சட்டம் என்னவென்றால் 9 நாளும் நோன்பு வைப்பது சுன்னா. யாருக்கு இயலுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களும் நோன்பு வைப்பது சுன்னா, 10வது நாள் நோன்பு வைப்பது ஹராம். நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால் பஅத அல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஷரீஃபா. ஷரீஃபா என்றால் ஆம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் வரக்கூடிய யௌம் அரஃபா, அரஃபாவுடைய தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். மா மின் யௌமின் அக்ஸர மின் அய்யுஅதிக அல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அது அரஃபாவுடைய நாள் தான். அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். எப்படி வருகிறான்? ஏன் வருவான் தெரியாது. அல்லாஹ் வருவான், அல்லாஹ் வருவான். அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான். என்ன செய்வான்? கேட்பான், மா இவர்கள் எதை விரும்புகிறார்கள்? மா அராத ஹவுலா, இவர்கள் எதை விரும்புகிறார்கள்? வேறு ஹதீஸிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த நம்முடைய முஸ்லிம்களையும் மூமின்களையும் அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூட முடியாத மூமின்களை, ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவ மன்னிப்பாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுத் துஆ துஆஉ யௌமி அரஃபா. துஆக்களில் மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துஆவாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிமார்களும் கூறிய வார்த்தைகளில் மிக சிறந்தது எது? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இதுதான் மிகச்சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருப்போம். இந்த 10 நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்களுக்குரிய கூலியை நமக்கு. கண்ணியத்துக்குரியவர்கள், அரஃபாவுடைய மைதானத்திலே நிற்க வாய்ப்பு கொடுக்கப்படாத எமக்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறானா? ஆம் கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் எனக்கு சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளிலே நோன்பை நோற்பது. யாரெல்லாம் நோன்பை பெற்றிருக்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக அந்த நோன்பை நோற்றிருக்கிறார்களோ, அப்ஷிர், அவர்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளிலே நோன்பை நோற்பது. அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் எண்ணுகிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அய்யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வ ஸனத அல்லதி பஅதஹு. அவர் வைக்கின்ற அந்த நோன்பு அவருடைய முன் வருடத்துடைய பாவத்தையும் அவர் அடைய இருக்கின்ற
திருமரணத்துடைய பாவத்திற்கும் மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரஃபாவுடைய நாளிலே நோன்பை நோற்றிருக்கக்கூடிய என்னுடைய முன் வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் சந்திப்போமா என்று தெரியாத அடுத்த வருடத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இந்த ஒரு நாளிலே அல்லாஹ்விற்காக அந்த ஒரு நோன்பை நிற்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருளை புரியுங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதற்காக கொடுக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்துங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு லேசாக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைருத் துஆ துஆ யௌமி அரஃபா. துஆவிலே சிறந்தது அரஃபாவுடைய தினத்திலே, அரஃபாவுடைய நாளிலே செய்யக்கூடிய துஆ. அது என்னது? மா குன்து அன வன்னபிய்யூன மின் கப்லி. நானும் எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் அந்த துஆவை கூறி இருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா ஷரீக வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையாக துணையாக சமமாக யாரும் இல்லை. லஹுல் முல்கு, அவனுக்கு தான் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும். வ லஹுல் ஹம்து, அவனுக்கு தான் புகழ்கள் அனைத்தும். வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். இந்த தஸ்மீஹை, இந்த திக்ரை அரஃபாவுடைய மைதானத்திலே கலந்து கொண்டவர்கள் கூறுவார்கள், இது அரஃபாவுடைய மைதானத்திலே கலந்து கொள்ளாத முஸ்லிம்களுக்கும் இதை கூறுவது சுன்னா. கண்ணியத்துக்குரியவர்களே, மனனம் செய்து இந்த அரஃபாவுடைய நாளை முடிப்பதற்கு முன்னால் அதிகம் இந்த தஸ்மீஹை நாம் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான்.